இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி தோழர். உங்க ஒளிவாங்கியோட இணைப்பு காமிக்கல, கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 817வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அதும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதும் என்ற வார்த்தை திருக்குறளிலிருந்து வேர்ச்சொல்லாக இந்த வாரம் நமது தொகுப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த அற்புதமான குறளில் திருவள்ளுவர் பெருந்தகை வெகு சிறப்பாக குறிப்பிடுகின்றார். நாம் வாழ்வியல் பயணத்தில் ஒவ்வொரு படிநிலைகளாக உயர்ந்து வரும் பொழுது, செழித்தோங்கி வரும் பொழுது, நம்மில் இருக்கக்கூடிய தேவையற்ற விடயங்களை களையும் பொழுது நாம் இன்னும் மிக சிறந்த சிற்பமாக உருவெடுக்க துவங்குகின்றோம். மிக சிறந்த ஆளுமையாக வடிவமைக்க துவங்குகின்றோம். நமது வாழ்வியல் பயணத்தில் எந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு செயலினையும் ஒரு படி அளவு உயர்த்தி செய்கின்றோமோ, நேர்த்தி தருகின்றோமோ, அது நமது வாழ்வியலின் உயர்வு தன்மையை எப்பொழுதுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. அவ்வகையில் நமது வாழ்வில் நமது செயல்களை இன்னும் இன்னும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு சரித்திரம் படைக்க என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வு நமது தளத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அன்பு ஐயா ரிஷிகேஷவன் அவர்கள் எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு விடயத்தை எடுத்துரைக்கும் பொழுதே நாமும் இன்னும் கொஞ்சம் முயன்றுதான் பார்ப்போமே என்கின்ற தன்னம்பிக்கை வித்தை நமக்குள் விதைக்க தெரிந்த வித்தை தெரிந்தவர் அன்பு ஐயா அவர்கள். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களை கடந்து இவரது பயணம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களின் அறிவுத்திறன், நினைவுத்திறன் மற்றும் திறன் ஆய்வு சார்ந்த விடயங்களில் அவர்கள் திறன் மிகுந்த ஆளுமைகளாக வலம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதை தமது அடிப்படை பணியாக கொண்டு செவ்வனே செய்து வருபவர் அன்பு ஐயா ரிஷிகேஷவன் அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது.
வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் சரித்திரம் படைக்க என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தில் அன்பு ஐயா அவர்களோடு கரம் கோர்த்து நாமும் ஒரு இனிய பயணம் அதிகாலையில் மேற்கொள்வோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆதும் என்ற தொகுப்பில் சரித்திரம் படைக்க என்ற அற்புதமான தலைப்பில் சிந்திப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி. இது 2வது நிகழ்வு. முதல் நிகழ்வு நாம் கோல் செட்டிங். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு கோல் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அதும் என்ற பொது தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த தலைப்பு நம்பிக்கை, பிலீஃப். ஸோ வாழ்க்கையில் நம்ம கோலை செட் பண்ணிடுறோம், ஆனால் அது எல்லாருமே அதை அடைஞ்சிட்டோமா, நம்ம நினைச்சதை எல்லாருமே சாதிச்சிட்டோமா, அது எந்த இடத்துல நாம் சறுக்கிறோம் அப்படின்ற பார்க்குறப்போ அங்கே மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நம்பிக்கை. இதை நம்ம 2 இதாகவே எடுப்போம். எல்லாமே நம்பிக்கையிலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃப், லிமிட்டட் பிலீஃப், எம்பவரிங் பிலீஃப். இந்த 2 இதில் நம்ம பார்க்கலாம். சரி, நமக்கு நம்பிக்கை அப்படின்றதுக்கு நான் அங்கங்கே ஒரு சிறு சிறு கதைகள் ரெஃபரன்ஸ் அப்படி சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் புள்ளி வைப்போம், கடைசியாக கோலம் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம் அது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு கதை அதில் ஆரம்பிச்சிடலாம். ஒரு நம்ம கங்கையில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நாள் அன்று மக்கள் குளிச்சிட்ருக்காங்க, கங்கையில் மூழ்கி கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஞானி இருந்து எல்லாருக்கும் அதை பற்றி விளக்கம் கொடுக்குறார். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இன்ற நாளில் இங்கே கங்கையில் மூழ்கி கடவுளை பிரார்த்தித்தால் உங்கள் பாவங்கள் கரைந்துவிடும், உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் அதை கேட்டுட்டு அவங்கவுங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கப்போ மேலே இருந்து சிவனும் பார்வதியும் பார்க்குறாங்க. பார்வதிக்கு ஒரு டவுட், இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டா அங்கே இடம் பத்தாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட கேட்குறாங்க. என்னங்க இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில், அங்கே 1,00,000 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வரதே அதிசயம் அப்படின்னாரு. இந்த அம்மாவுக்கு குழப்பம், இது என்னது? அந்த ஞானி சொல்கிறார், மக்கள் எல்லாருமே அதை கேட்குறாங்க, போய் கங்கையில் மூழ்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒருத்தர் தான் வருவார் 1,00,000 பேரில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்படிங்கிறப்ப உனக்கு சொன்ன புரியாது, நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே வராங்க. ஒரு மாறு வேடத்தில் வயதான ஒரு வேடம் அவங்க மாறிட்டு இந்த பாட்டியோட காதில் அவர் லேசாக சில வார்த்தைகளை முணுமுணுத்துட்டு அவர் கங்கையில் போய் மூழ்கி மறைஞ்சிட்டார். இந்த அம்மா ஒன்று கத்துறாங்க, என் கணவனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறப்ப எல்லாரும் அவங்கக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா, என் கணவர் கங்கையில் மூழ்கிட்டார், யாராவது காப்பாற்றுங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஞானி அவ்வளோதானேம்மா, எனக்கு நல்ல நீச்சல் தெரியும், நான் போய் காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்றார். அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஐயா நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா மகராசனாக இருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு குழப்பம். ஏன்னா என் கணவர் தீவிர சிவபக்தர், யாராவது பாவம் செஞ்சிருந்து அவரை தொட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க,
எனக்கு அதுதான் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிம்பாங்க. அவர் அதை கேட்டுட்டு ஒரு வினாடி, சிறு வினாடிகள் யோசிச்சுட்டு அப்படி திரும்பி போயிட்டார். சரி, அவரே போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களோட நிலைமை என்ன? யாருமே அதுக்கு முன் வரல. எல்லாரும் கேட்டுட்டு அவங்க போயிடுறாங்க, நமக்கே வம்பு அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் இந்த அம்மா அவங்க தொடர்ந்து அதே கூச்சல் போடுறாங்க. கடைசியாக ஒருத்தர் வரார், அந்த ஊரில் இருக்கிற ஒரு வெட்டியான். அவர் வந்து என்னம்மா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த அம்மா அதே இதை சொன்னாங்க. இவர் அவ்வளோதானே, நான் போய் காப்பாற்றிட்டறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவங்க அம்மா அதே பதில சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், தாம்மா நான் என்ன பாவம் செஞ்சேன்னுலாம் எனக்கு தெரியாது. அங்கே பாருங்க, அந்த ஞானி என்ன சொல்கிறாரு, இந்த உங்களோட பாவங்கள் கங்கையில் மூழ்கி கடவுளை பிரார்த்தித்தால் கரைஞ்சிருங்கிறார்ல, அவ்வளோதான், நான் போகிறேன், கடவுளை பிரார்த்திக்கிறேன், கங்கையில் மூழ்கிறேன், கடவுளை பிரார்த்திக்கிறேன், உங்கள் கணவரோட வரேன் அப்படின்ட்டு போகிறார். அதே மாதிரி அந்த தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றார். ஸோ இந்த கதை அது மித்தா இருக்கலாம், நமக்கு சொல்கிற விதம் ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு கருத்தின் மீதோ ஒரு பொருளின் மீதோ ஒரு பேச்சின் மீதோ நம்மளுடைய நம்பிக்கை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய சக்சஸ், நம் சாதனை, நம் சரித்திரம் இதெல்லாம் எழுதப்படுது. ஸோ அப்போது அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். சரி, இப்போ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டோம், பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டோம். இது எங்கே இருக்குது, எங்கே இருந்து வருது அப்படின்னு கொஞ்சம் இன்டெப்த்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் பேண்ட்வித் ஆஃப் த பர்செப்ஷன் இஸ் கால்டு பிலீஃப். அதாவது அந்த பேண்ட்வித் ஆஃப் த பர்செப்ஷன், இப்போ நம்ம உடம்புல ஒரு பார்ட்டு ஒவ்வொரு சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ கார்டியாக் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம பாடியில் உறுப்புகளை வச்சு நம்ம பிரிக்கிறோம். அப்போ உடல்கள் ஒரு பகுத்தாயிரம், ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ மனசை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த மனமும் ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து மூடு. நமக்கு அப்பப்போ மூட் ஸ்விங் அப்படின்றோம்ல, நல்ல மூடு கெட்ட மூடுன்னு புரியுற மாதிரி மூடு. அடுத்தது தாட்ஸ், அடுத்தது எமோஷன், அடுத்தது காக்னிஷன், கடைசியாக பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன் தான் இங்கே பிலீஃப். ஸோ அப்போ பிலீஃப் எங்கே உருவாகுது அப்படின்னு இங்கே புரிஞ்சுக்கலாம். அப்போது இதில் பாசிட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃப். நம்ம சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த விஷயம், கடவுள் நம்பிக்கைக்கு சொல்லுவார், டு மீ he is not an atheist who does not believe in God. To me he is an atheist who does not believe in himself அப்படின்னார். ஸோ எவன் ஒருவன் தன் மீது நம்பிக்கை இல்லையோ அவன்தான் நாத்திகன் அப்படிங்கிறார். கடவுள் நம்பிக்கைங்கிறது என்ன? உன் மேலே நீ வைக்கிற நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை. அதுதான் இங்கே சுவாமி விவேகானந்தருடைய கூற்று. அப்போது அந்த பிலீஃப் நமக்குள்ள எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு இருக்குது, நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு கதையில் இது நிஜம். ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பாரிஸில் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டால், கைத்தட்டுறதுக்கான போட்டி. ஒரு ஆயிரக்கணக்கான பேர், 5000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பெரிய கண்டெஸ்ட். அந்த ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அது கரெக்டான அந்த டைமுக்கு அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம், 1/4 மணி நேரம், 6 மணி நேரம், 1 hour, 1.5 hour இப்படியே போயிட்டே இருக்குது. குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த சவுண்டு. 5000 பேர் தட்டுறது எப்படி இருக்கும், அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியாக 4.5 மணி நேரம் ஒரு ஜோடி கைகள் தட்டுது. ஆச்சரியம், இதுதான் உலக சாதனை. அப்போது கடைசியாக அங்கே வந்து அந்த ஃபோக்கஸ் லேம்ப் மேலே வந்து நிற்கிது, யூ ஆர் த வின்னர், யூ கம் அண்ட் கலெக்ட் த ரிவார்டு.
அப்போ அந்த இடத்துலேருந்து 2 பேரும் எழுந்திருச்சு நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா அது ஒரு ஜோடி கை தட்டிட்டு இருந்தது 2 பேரும் நிற்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அடுத்த ஆச்சரியம், அந்த 2 பேருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கை இல்லை. ஒருத்தருக்கு வலது கை இல்லை, இன்னொருத்தருக்கு இடது கை இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரும் முன்னாடி யார் என்னன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அறிமுகம். வந்தாங்க, பார்த்தாங்க. ஏய் மச்சான், உனக்கு ஒரு கை இல்லையா? ஆமாம், எனக்கு ஒரு கை இல்லை. வா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. 2 பேரும் இணைந்த கைகள். 2 பேரும் சேர்ந்து தட்டுறாங்க. ஒரு வலது கையும் இன்னொரு இடது கையும் இணைந்த கைகளாக மாறுது. அதுதான் வெற்றியின் ரகசியம். இவங்க இந்த உலகத்துக்கு கொடுக்குற செய்தி என்ன? நீ ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் உனக்கு வலது கையோ இடது கையோ முக்கியம் இல்லை, நம்பிக்கை அதுதான் முக்கியம். ஸோ அந்த தன் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த விதை விதைக்கணும். அதை நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள விதைக்கிறோம், நம்ம அதை எப்படி நம்புகிறோம், நம்மளை நாம் எப்படி நம்புகிறோம். எல்லாமே என்ன பண்ணுறோம், என்னால் முடியாது, என்னால் இவ்வளோ சம்பாதிக்கிறது பெருசு, எனக்கு இவ்வளோ தான் என்னோட விதி, என்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு நம்மை நாமே ஒரு சுருக்கிக்கிறோம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நம்மளை வச்சுக்கிட்டு அதுக்கு தான் நாம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் கொண்டுட்டு வரோம். அப்படி இருக்கிறப்ப அதை மாற்றணும், அதை விட்டு நம்ம மீண்டு வரணும். அப்போது நம்மளுடைய நம்பிக்கை அங்கே எந்த அளவுக்கு எம்பவரிங் பிலீஃப், நம்மளுடைய பாசிட்டிவ் பிலீஃப் வருது அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது நான் மாணவர்களுக்கெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருத்தருக்கு நான் இந்த பாடத்தில் எனக்கு நான் டல்லு, இதில் நான் வீக்கு, இந்த சப்ஜெக்டில் நான் டாப்பு அப்படின்னு அவங்களே ஒரு பிலீஃப் வச்சுருப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி டாக்டர் பெட் பார்க்கர் வந்து அமெரிக்காவில் ஒரு நியூராலஜிஸ்ட்டு, அவர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச்சில் அவர் வந்து என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவனை கூப்பிட்றார். எனக்கு நீ இன்னைக்கு ஒரு நாள் அசிஸ்ட் பண்ணணும், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், வரையான்னு கேட்குறாரு. அவனும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனால் என்ன அதுக்கு சன்மானம்னு கேட்குறப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னு கேட்டான், கேம் விளையாடுறதுக்கு. சரி வா வாங்கி தரேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு அவன் முன்னால் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கம்பியை அது மேலே வைக்கிறார். இந்த பையன் கேட்குறான், எதுக்கு சார் கம்பியெல்லாம் சூடு பண்ணுறீங்க அப்படின்னு. அது வேற ஒரு விஷயம், அது இருக்கட்டும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காஃபி கொடுத்து அவனுக்கு ஒரு கதைகளாக கேட்குறாரு. அவனை பற்றின விளக்கங்கள் கேட்குறாரு. உனக்கு என்ன பிடிக்கும், எந்த பாடம் பிடிக்கும், உன்னோடைய லட்சியம் என்ன, உன்னோட எதிர்கால லட்சியம் என்ன, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு ஒவ்வொரு விஷயமா அவன்கிட்ட கேட்க அவனுக்கு அப்படியே சொக்குறான். ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு, தூக்கம் வருது அவனுக்கு, கொட்டாய் விடுறான். அப்போ அவர் டாக்டர் கேட்டார், ஏன்பா தூங்கணுமான்னாரு. ஆமாம் சார், நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாதனால டயர்டு. சரி, ஒரு 1 hour உனக்கு டைம் தரேன், நல்லா தூங்கிடு, தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் எழுப்பி போடுறேன், நம்மளுடைய ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். சரிங்க சார் அப்படின்னு படுத்தான், தூங்கிட்டான். நல்லா கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். டாக்டர் போனார், பையனை பார்த்தாரு, தூங்குறன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவன் அப்படியே கனவுல இருக்கான். இவர் உள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஒரு ஐஸ் கட்டியை எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து அவனுடைய முதுகில் அவன் ஷர்ட்டை தூக்கிட்டு அந்த சென்டரில் வச்சு ஒரு அழுத்தினார். அப்போ அவன் கனவுல அப்படியே காட்டில் எங்கேயோ போயிட்டுருக்கிற மாதிரியும் அவன் முதுகில் ஏதோ கடிக்கிற மாதிரியும் ஒரு கனவு வருது. கோஇன்சிடென்ஸு. டக்குன்னு அவன் பயந்து கத்து அவன் அலறான். முழிச்ச உடனே அவனுக்கு எங்கே இருக்கிறான் எதுவுமே தெரியல. அது பகலா இரவா, அவன் வீட்டில் இருக்கானா வெளியில் இருக்கானா எதுவுமே அவனுக்கு புரியாத ஒரு புதிய அப்படியே வினாடிகள் அப்படியே கடந்து அவன் பழைய இதுக்கு வரான். அவன் நிலைமைக்கு வந்த உடனே அப்படி பார்க்குறான், எப்பா நம்ம இங்கே தான் இருக்கோங்கிறது அவனுக்கு புரியுது. அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பியை சூடு பண்ணார்ல, அதை தூக்கி அவன் முன்னாடி போட்டார். அதை போட்டுட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, உனக்கு வச்சிட்டேன்டா,
சூடுனார். இப்போ இந்த மாணவனுடைய கண்கள் அந்த கம்பியை பார்க்குது, இவனுடைய காதுகள் அந்த சவுண்டை கேட்குது. இப்போ இங்கே நீங்கள் புரிஞ்சிருக்கணும், அவனுடைய அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் மேஜரான அந்த சென்சஸ் கண்களும் காதுகளும். அது பார்த்த உடனே அவனுடைய மூளைக்கு அந்த செய்திகள் கடத்தப்படுகிறது, அங்கே எண்ணங்கள் உருவாகுது, சிந்தனை வருது, அது மனதில் பதியுது. ஸோ ஆழ் மனதில் அங்கே பதிஞ்சிருச்சு பதிவு. இந்த டாக்டர் நமக்கு சூடு வச்சிட்டாயா அப்படின்னு. ஸோ உண்மை என்ன? ஐஸ் கட்டி. பட் அங்கே நடக்கிறது என்ன? 10 நிமிஷத்தில் அவன் முதுகில் ஒரு கம்பியில் சூடு வச்சா என்ன நடக்குமோ அதற்குண்டான அந்த காயம் கொப்பளம் அது வருது. இப்போ இதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம். யாராவது ஐஸ் கட்டி வச்சா எனக்கு அது கொப்பளம் வருமா? வந்துச்சு. எப்படி வருது? உன் மனசு அதை நம்பிச்சு. இதுதான் நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அவருடைய 25 வருஷ ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் அந்த புக் எழுதியிருப்பார். அதில் கொடுத்துருப்பாரு, வாட் எவர் த மைண்ட் ஆஃப் த பர்சன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். ஒரு மனிதனுடைய மனசு எதை நினைக்கிறதோ, எதை நம்புகிறதோ அதை நிறைவேற்றுகிறது. அப்போ இந்த மாணவனுடைய இந்த இளைஞனுடைய மனசு அதுக்கு உண்மை பொய் எதுவுமே தெரியாது. அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சது? அங்கே அது நம்பிச்சு, எது கம்பியில் சூடு வச்சுட்டான்ட்டு. உடனே அதுக்கு ரியாக்ஷன் அவன் பாடியில் வருது, அது காயம். இவ்வளோதான். அப்போது இந்த விஷயம் எதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு ஒருத்தங்க மேக்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, சின்ன வயசில் யாரோ ஒருத்தர், அது மேக்ஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை டியூஷன் டீச்சராக இருக்கலாம், இல்லை வீட்டிலே இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உனக்கு மேக்ஸே வரல, நீ தண்டம், நீ வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அதை இவன் நம்பி அதை பதிவு பண்ணிட்டான். அதனால் வாழ்நாள் முழுவதும் அது தொடருது. அப்போது நம்மளுடைய ஆட்டிடியூடு, கேரக்டர், ஹேபிட்டு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், பேஸ்ட் ஆன் த சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ். அங்கே நம்ம இதுதான் நம்மளோட பிலீஃப், நம்ம நம்பிக்கை, நம்ம வச்சது, நம் மீது நாம் வச்ச நம்பிக்கை. அந்த சொன்னாங்கல்ல, நீ முட்டாள், உனக்கு மேக்ஸே வராது அப்படிங்கிறப்ப இவன் அதை மாற்றி நம்பியிருந்தா, இல்லை எனக்கு வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வச்சுருந்தா அவன் இங்கே ஜெயிச்சிருப்பான். ஆனால் அந்த நெகட்டிவானதை, அது ஒரு பெசிமிஸ்ட் அப்படிமோ, அதுக்கு கொண்டுட்டு வந்ததுனால அவன் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையுமே அது தோல்வியவே தொடருகிறது. இதுதான் இந்த இடத்துல இந்த பெட் பார்க்கருடைய ரிசர்ச்சில் இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ பிலீஃப், நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள நம்ம மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோமோ அதுதான் விருட்சகமாக நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறது. சரி, அடுத்தது இன்னொரு ஒரு அது ரெஃபரன்ஸ் ரிசர்ச்சால் கதையா கற்பனையா உண்மையா அப்படிங்கிறது கடந்து நான் படித்த ஒரு விஷயந்தான். ஒரு நாட்டில் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட சாக்ரட்டிஸுக்கெல்லாம் அப்போ விஷத்தை கொடுத்து தான் கொண்டாங்க, பாம்போட விஷத்தை கொடுத்து குடிக்க வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. இதில் இவன் அந்த பர்டிகுலர் அந்த நார்சிஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கேம்பை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும், ஹிட்லரோட இதில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மெத்தடை பயன்படுத்தினாங்க அப்படின்றது. அது மாதிரி இப்போ இவருக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேருக்கு மரண தண்டனை டிக்ளேர் பண்ணியிருக்கு. அந்த 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் அதை நிறைவேற்ற போகிறாங்க. 2 பேரையும் வெவ்வேறு ரூமில் அப்படி கீழே படுக்க வச்சு ஒரு பெஞ்சில் அவங்க கண்ணை கட்டிடுவாங்க, கையை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அவங்க உடம்புல ஒரு சிரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டியூப் வழியாக பாடியிலேருந்து ஒவ்வொரு ட்ராப்பாக பிளட்டை ட்ராப் பண்ண வைக்கிறது. அப்போ உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் குறைஞ்சி அந்த பக்கெட்டில் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் அந்த
பர்சன் இறந்துருவாங்க அப்படின்னு அவங்க முன்னால் அதை பதிய வச்சுட்டு 2 பேரையும் தனித்தனி ரூமில் வச்சு 2 பேருக்கும் அதே மாதிரி செட் பண்ணுறாங்க அந்த பக்கெட்டு. ஒருத்தருக்கு உண்மையிலேயே அவர் உடம்புல இருந்து அந்த பிளட்டு ஒவ்வொரு ட்ராப்பாக அதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அவரோட உயிர் அவர் உடம்பை விட்டு பிரியுது. இதையும் பார்க்குறாங்க. இன்னொருத்தருக்கு அதே மாதிரி செட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் உடம்புலேருந்து பிளட்டு வராத மாதிரி வச்சுட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு லிக்விடு வெளியிலேருந்து ட்ராப் ஆகுற மாதிரி அந்த சவுண்டை மட்டும் செட் பண்ணி அவர் காது கேட்குற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ அவரோட உடம்புலேருந்து ஒரு சொட்டு கூட ரத்தம் வெளியேறல. ஆனால் அந்த பர்சன் இறக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட உயிர் இவர்கிட்ட பிரியுது. காரணம் என்ன? இவருடைய ஆழ்மனதில் பதிஞ்ச அந்த பதிவு தான். என்னது? நம்ம உடம்புலேருந்து பிளட்டு போக போகுது. அப்போ அந்த சவுண்டு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது இவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இப்படி ஒருத்தரும் அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைகிறது அப்படின்னு இந்த இடத்துல நான் சொன்னல பல கதைகள் கொண்டுட்டு வரேன். அதில் கடைசியாக நம்ம கோலம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் புள்ளிகள் வைக்கப்படுது. சரி, இன்னொரு ஆராய்ச்சி ஒன்று நடக்குது. நீங்கள்லாம் இதை நம்மளோட இதுக்கே பொருத்தி பார்க்கலாம். ஒருத்தர் காலையில் எழுந்திருச்சு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திருச்சு நல்லா யோகாலாம் பண்ணுறார். அவர் ஒரு இளைஞர், 30 வயது உள்ள ஒரு இளைஞர், ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறார். காலையில் எழுந்திரிச்சார், மூச்சு பயிற்சி பண்ணுறார், கொஞ்சம் யோகா பண்ணார், வாக்கிங் போனார், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தார், ஹைலி எனர்ஜி. அந்த எனர்ஜியோட அவர் காலைல வீட்டில் எல்லாமே அவரோட இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில வர்றார். அந்த கேட்டை திறந்துட்டு அவரோட வண்டி வெளில வந்தோடனே பக்கத்து வீட்டு அங்கிள் நின்றுட்டு அவர் பேர் ரமேஷ். ஹாய் ரமேஷ் அப்படின்னாரு. ஹாய் அங்கிள் அப்படின்னா. என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்க, உடம்பு சரியா அப்படின்னு கேட்டார். ஐயோ அங்கிள் நான் நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்ற. அப்படியா? இல்லைப்பா பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுது, உடம்பு பார்த்துக்கோ, இப்போ என்னென்னமோ வியாதியெல்லாம் வருது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரிங்க அங்கிள் நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் குறுக்கு கையன் காட்டுறான், வண்டி நிறுத்துறான். நிறுத்தின உடனே என்ன மச்சான் உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலோட போயிட்டுருக்க அப்படின்னா. டேய் என்னடா காலையில் எல்லாருக்கும் கண் ஏதாவது ஃபால்ட்டா? நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், நான் ஈவினிங் பார்க்குறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அவன் ஆஃபீஸ் போன உடனே செக்யூரிட்டி விஷ் பண்ணுறாரு. விஷ் பண்ணிட்டு, சார் உடம்பு சரியில்லையா சார், இப்படி இருக்கீங்க அப்படின்னா. இவனுக்கு என்னடா ஆச்சு, காலையில் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தான். ரிசப்ஷனிஸ்ட்டு, சார் என்ன சார் இந்த கண்டிஷனில் வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபோன்லேயே உங்களுக்கு லீவு ரெடி பண்ணியிருப்பேன்ல அப்படின்னா. இவர் ஒன்றும் பண்ணல, லீவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் படுத்துட்டார். உடம்பு சரியில்லை, காய்ச்சல், இவ்வளோதான். இது ஒரு சொல்லி வச்சு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ரிசர்ச். அதாவது நல்லா இருக்கிற ஒருத்தனை எப்படி நாசமாக்குறது, எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதை வச்சு ஆக்சுவலி கன்ஃபர்மேட்டிவ் தியரி அப்படின்னு சாலமன் ஆஸ்க் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்போது இதுதான் இன்னைக்கு உலக அளவில் நம்ம பல பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு பொய்யை ஒருத்தர் சொல்லிடுவார், அதையே அவருடைய ஆட்கள் அப்படியே பரப்புவாங்க. அந்த பொய் கடைசியாக நம்ம பாதிப்போம். நம்ம சமுதாயத்தில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? சரி, இது நடக்குது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? அங்கே தான் நம்மளோட நம்பிக்கை. நீ 100 பேர் சொல்லுங்கள், 1000 பேர் சொல்லுங்கள், என்னைய ஒன்றும் பண்ணாது. எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் என் பக்கத்தில் நெருங்காது அப்படின்ற அந்த ஒரு பிலீஃப், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ நமக்குள்ளே இருக்கோ அப்போ எத்தனை பேர் முடிவு பண்ணாலும் நம்மக்கிட்ட நெருங்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு ஆராய்ச்சியும் நம்ம வைக்கிறோம். ஓகே, சரி, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதில் நான் சந்தித்த ஒரு சாதனை பெண், சரித்திரம் படைத்த ஒரு பெண்,
இவங்க பேர் அருணிமா சின்ஹா, உத்தரப்பிரதேஷ் அவங்க. இவங்க சென்னையில் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. நானும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த பெண்ணை பற்றி மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், உலகம் ஃபுல்லாகவே தெரியும். ஓகே, இவங்க 1989 பிறந்தவங்க, ஒரு நேஷ்னல் வாலிபால் பிளேயர். நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 2011 அவங்களுக்கு அப்போ 22 வயசு. டெல்லிக்கு ஒரு எக்ஸாமுக்காக யூபியிலேருந்து டெல்லி போயிட்டுருக்காங்க. பத்மாவதி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் அவங்க போயிட்டுருக்கப்போ, அந்த ட்ரெயின் பீகார் பாட்னா கிராஸ் பண்ணுறப்போ அங்கே ராபர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இவங்க உள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொள்ளையடிக்கிறாங்க, பணம் நகையெல்லாம் பிடுங்கிட்டு. இந்த பொண்ணு பர்த்தில் மேலே படுத்திட்டு இருக்காங்க, வந்து கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி கொடுக்க சொல்லி மிரட்டுறானுங்க. இவங்க தான் நேஷ்னல் பிளேயர் ஆச்சா எதுக்கு அப்படின்ற மாதிரி அப்போஸ் பண்ணுறாங்க. அவனுங்க அம்மா செல்லம் புஜ்ஜுன்னா கொஞ்சுவாங்க, பலார்னு 4 அறையை விட்டு கழுத்தில் இருக்கிற செயினை பிடிங்கிட்டு ரன்னிங் ட்ரெயினில் இருந்து தூக்கி வெளியே வீசிட்டாங்க. ஸோ அவங்க கீழே விழுந்தப்போ அவங்க பேக் இன்ஜுரி, இன்னொரு கால் வந்து பக்கத்தில் இன்னும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற இன்னொரு ட்ராக்கில் ஒரு கால் மாட்டிடுச்சு. கீழே விழுந்தவுடனே முதுகு தண்டில் அடிபடுது, அவங்க அப்படியே மயக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது, அது அந்த கால் துண்டாகுது, இவங்க நினைவிழந்துடுறாங்க. இது வந்து அங்கே அவங்கள ரயில்வே போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் வந்து இவங்க சூசைடு அட்டன் பண்ணதாக எஃப்ஐஆர் போட்டாச்சு. இங்கே போயிட்டு இவங்களுக்கு ஆம்பிடேட் பண்ணியாச்சு, காலை கட் பண்ணி எடுத்தாச்சு, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களுக்கு நினைவே வருது. அவங்களோட நினைவு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சூசைட்லாம் பண்ணல, என்ன நடந்ததுங்கிறத உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் திருத்தப்படுது. அப்புறம் இவங்களுக்கு அதுதான் இப்போ விஷயம், நமக்கு தேவையான மெசேஜ். அங்கே நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கால் போயிடுச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியலுக்கு வச்சாச்சு, இவங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் நம்ம பாரதி கண்ட புதுமை பெண் அவங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி நான் மீள்வேன் என்று மீண்டு எழறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. கால் போயிடுச்சு, நான் என்ன 4 சவுத்துக்குள்ளே முடங்கிடுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, சாதிக்க போகிறேன், நான் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை விதையை அங்கே விதைக்கிறாங்க. அதில் என்ன சாதிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணுறப்ப இமயமலையை நான் ஏறணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1953 வரைக்கும் அந்த இமயம் அப்படிங்கிறது இமாலய சாதனை அப்படிம்போம். ஒரு சாதனையோட உச்சமே வந்து இமாலய சாதனை. அங்கே இமயத்தை தொடுறதுங்கிறது எல்லாருக்குமே கனவாக இருந்துச்சு. போனவங்க பாதியிலேயே போய் சேர்ந்துட்டாங்க, இல்லை கிவ் அப் இறங்கி வந்துட்டாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசியாக 1953 மே 29 தான் எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் இவங்க 2 பேரும் அதை ரீச் பண்ணி சாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல பேர் போனாங்க, இது ஒன்று. ஆனால் ஒரு கார் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக்கை வச்சுட்டு ஒருத்தங்க போகிறதுங்கிறது அது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். ஆனால் அதை நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2011 அவங்களுக்கு இதானதுலேருந்து அதுக்கப்புறம் பயிற்சி எடுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ் 2013 அவங்க இமயத்தை தொடுறாங்க. ஸோ த ஃபஸ்ட் ஆம்பியூட்டி ஹூ ரீச்டு த மவுண்ட் எவரெஸ்ட் உலக புகழ் பெறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாட் ஒன்லி ஹிமாலயா, உலகத்தில் இருக்க எல்லா உயர்ந்த மலைகளையும் ஏறி இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2015 நம்ம இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து கௌரவிக்குது. அவங்க இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு சாதனை பெண் அப்படின்னு சாதனை படைக்கிறாங்க. ஸோ இந்த சரித்திரம் படைக்க என்ற இந்த தலைப்பில் இவங்க பொருத்தமானவங்க நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கால் போயிடுச்சு, நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நம்பலை. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ன இருந்துச்சு, என்னால் முடியும். விவேகானந்தர் சொன்னார். ஆக்சுவலி அங்கே அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் இமயமலை மேலே வந்து அவங்க கொண்டுட்டு போய் வச்சது விவேகானந்தருடைய படம்.
ஓகே. ஸோ இதுதான் ஒரு சாதனை பெண்ணோடைய சரித்திரம். அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், என்ன மிஸ் பண்ணுறோம்? நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறோம், மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்னென்னமோ பண்ணுறோம், கடைசியாக நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு கிவ் அப். நம்ம கடைசியாக விதியின் மேலே, கர்மா மேலே பழி போட்டுட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு சின்ன வார்த்தை தான் இந்த நம்பிக்கை. ஆக்சுவலாக சீக்ரெட்லேயே சொல்லியிருப்பாங்களே, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ்னு. அந்த பிலீவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே இந்த இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன செய்திகள். சரி, இப்போ கடைசியாக கொண்டு வந்து முடிக்கிறப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃப், லிமிட்டிங் பிலீஃப், எம்பவரிங் பிலீஃப் அப்படின்னு நம்ம 2 இதாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோம். இதில் அந்த பாசிட்டிவ் பிலீஃப் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைப்பது. டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட இதை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இது ஃபுல்லாக புரியும். பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் டேர்ம்ஸ் அது. ஸோ ஒரு வியாதி இருக்கிற ஒருத்தருக்கு அதுக்கு உண்டான மாத்திரைக்கு பதிலாக வெறும் சர்க்கரை மாத்திரையை கொடுத்து அதுக்கு இதுதான் காஸ்ட்லியான டேப்லெட்டுன்னு நம்ப வச்சு அவங்கள சரி பண்ணுற அந்த மெத்தடு, அதுதான் பிளசிபோ. அப்போ அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் அவங்களோட வியாதி குணப்படுத்துறது. அப்போது அந்த மைண்டை தான் ஹீல் பண்ணணுமே தவிர வியாதியை இல்லைங்கிறது தான் இங்கே ரூட் காஸ். ஸோ அந்த வியாதி எங்கேருந்து உருவாச்சு? அந்த மைண்டிலேருந்து, அதோட பாதிப்புலேருந்து, அதோட நம்பிக்கையிலேருந்து. ஸோ அந்த இடத்துல ரீப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஆட்டோ சஜஷன் மூலமாக, ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் மூலமாக ஒரு பாசிட்டிவிட்டியை ஜென்ரேட் பண்ணால் அது அந்த வியாதியை குணப்படுத்தும். இது இங்கே தான் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவ் பிலீஃபுக்கு நோசிபோ எஃபெக்ட் அப்படின்றது, இது பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலம் இந்த ஒரு உலகின் மிக டாப் நம்பர் 1 அணு விஞ்ஞானி அவர் தான் ப்ரூஸ் லிப்டன். அவரோட வார்த்தை தான் இந்த நோசிபோ அப்படின்றது. ஆக்சுவலாக 1981 அமெரிக்காவில் ஒரு பர்சன் தொண்டையில் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாம் லாண்டி அவர் பேர், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அவருக்கு பல பயாப்சியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மனசை விட்டுட்டார். எண்ணி 14 நாளில் அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஆக்சுவலாக அவருக்கு இந்த கேன்சர் செல் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இவங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டில் நடந்த தவறுகள் தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிக்ளேர் பண்ணினதோட காரணம் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. இதை 15 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் 2006 ப்ரூஸ் லிப்டன் அவருடைய ஆராய்ச்சியை வெளியிடுறாரு. அப்போ ஒருத்தருடைய அந்த எண்ணங்கள், அவங்க மனசில் உருவாகிற அந்த எண்ணங்கள் எங்கே பதியுது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அவரோட டிஎன்ஏவில் போய் அது பதிஞ்சிருது அப்படின்னு சொல்லி அங்கே அவருடைய ஆராய்ச்சி வருது. அப்போது இந்த டிஎன்ஏவில், ஜீனில் நம்மளுடைய மூதாதையர்கிட்டருந்து வந்ததுங்கிறோம். அதை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அது ஒரு பென்சிலில் எழுதின எழுத்துக்கள், அதை நாம் ரப்பர் வச்சு அழிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல கருத்து. ஸோ இந்த ஆராய்ச்சி, அறிவியல், அதன் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய ஜீனில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் பென்சிலால் எழுதப்பட்டது. அதை நாம் அழிச்சு எழுதலாம். அதை நம்பிக்கை மூலமாக அதை மாற்றலாம். நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸை நம்மளோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நம்பிக்கை மூலமாக அதை மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கிளைமேக்ஸ். ஓகே. ஸோ ஐ திங்க் டைம் எனக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தொடரலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நன்றி. டாலர் பிரெட்டா. நன்றிங்க. ஐயா
சரித்திரம் படைக்க என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வு. இந்த நிகழ்வில் நிறைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள், நம்பிக்கையான வாழ்வியல், நமது நினைவு பதிவுதான் நம்பிக்கையாக மலர்கின்றது, மணக்கின்றது, நம்முள் தாக்கத்தை விதைக்கின்றது என்கின்ற அடிப்படையில் ஒரு சீர்மை மிகு, சிந்தனை மிகு உரை இன்று, அதுவும் உங்களோடு சமகாலத்தில் பயணித்த அந்த சாதனையாளர் குறித்த பகிர்வு என்பது, ஆம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகளை உடைக்கும் விதமாக மெய்ப்பிக்கும் தன்னம்பிக்கையோடு வீழாமல் எழுந்து நின்று சாதனைக்குரியவராக, இமயம் தொட்டவராக, சமகால சாதனையாளரோடு பயணித்த தங்களது நினைவுகள் என்று ஒவ்வொரு தருணத்தையும் வெகு நேர்த்தியாக, அழகாக எங்களோடு இன்று பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அதும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வேர்ச்சொல்லுக்கு நாம் உயரிய நிலைகளை அடைவதற்கு நமது வாழ்வியல் இன்னும் உயர்வு நோக்கி பயணிக்கும் என்பதை மையப்பொருளாக கொண்டு இந்த வார தொகுப்பு நம்மை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் சரித்திரம் படைக்க என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை நினைவுத்திறன் பயிற்சியாளர் அன்பு ஐயா ரிஷிகேஷவன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக வழங்கினார்கள். கடந்த நிகழ்வில் இலக்குகளை தீர்மானிப்பது எப்படி என்பதை குறித்த சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். இந்த வாரம் நமக்குள் நம்பிக்கை விதைகளை எவ்வாறு தூவி சரித்திரம் படைக்கலாம் என்பதை குறித்த அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் கவிஞர் கர்டோசா அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாலுமே கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது சரித்திரம் படைக்க அப்படிங்கிற ரிஷிகேஷவன் ஐயாவுடைய தொடர் நிகழ்வின் 2ஆம் பகுதி. முதல் பகுதியில் இலக்கு பற்றி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்திருந்தாரு. இன்றைக்கு நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நேர்மறை நம்பிக்கை, எதிர்மறை நம்பிக்கை, இப்படி 2 இருக்கு. நம்பிக்கையை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது அமையுது. பெர்செப்ஷன் இஸ் பிலீஃப் அப்படின்னு சொன்னாரு. அதாவது எத்திஸ்ட் டஸ் நாட் பிலீவ் ஹிம்செல்ஃப். அதாவது நம்ம நாத்திகர் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு சொல்றோம். அப்படி கிடையாது. நாத்திகர் அப்படிங்கிறவர் தன்னையே நம்பாதவங்களை தான் நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸ்ல ஒரு ஒரு போட்டி நடக்குது. அதுல தொடர்ந்து 5 மணி நேரம் கை தட்டுற போட்டி. அதுல எல்லாருமே கை தட்டிட்டே இருக்காங்க. கடைசியா பார்க்கும்போது ஒரே ஒரு கைத்தட்டல் மட்டும் கேக்குது. அவங்க எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 2 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஒரு கைத்தட்டல் தானே கேட்டுச்சு, 2 பேர் நிக்கிறாங்கங்கும் போது ஒருத்தங்களுக்கு இடது கை இல்ல, ஒருத்தங்களுக்கு வலது கை இல்ல. அங்கதான் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் இணைந்த கைகளாக மாறி கை தட்டுறாங்க. இது ஒரு உண்மையிலே நடந்த விஷயம். அப்படிங்கும் போது இடது கையோ வலது கையோ நமக்கு தேவை கிடையாது, நம்பிக்கை தான் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு விளக்குறாங்க. இன்னொரு ஒரு சம்பவத்தில் ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ஒரு மாணவனை கூட்டிட்டு போய் அவருக்கு உதவி பண்ண கூப்பிடுறாரு.
பொதுவாக மாணவர்கள் பார்த்தா எனக்கு இந்த பாடம் சரியா வராது அப்படின்னு நம்புவாங்க. அப்ப அந்த பையன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. உடனே அப்புறம் தூக்கம் வருது மாரி ஒரு சோர்வா இருந்தோனே, "நீ போய் தூங்குன்னு" சொல்லிர்றாரு. நல்ல தூக்க கலக்கத்துல இருக்கும்பொழுது, முதுகுல ஐஸ் கட்டி வைக்கும்போது, அந்த பையன் நெனச்சுக்கிறான், தன் முதுகுல அவர் சூடு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்புறான். அத அப்படியே அது ஒரு ஐஸ் கட்டி அப்படிங்கிறது தெரியல. அப்ப அந்த மனசு அப்படிங்கிறது நம்ம எத நினைக்கிறோமோ, அத அப்படியே நம்பிர்றது. அதுக்கு பொய்யு, உண்மை அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு இந்த பாடம் வரும் அப்படின்னு சொல்லி அத மீண்டும் அத நம்ம நம்பிக்கையோட படிக்கும்போது தான் அந்த பாடம் வரும். அதே தான் மரண தண்டனை ஒரு தண்டனை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சொட்டாக ரத்தத்த எடுத்து மரண தண்டனை கொடுத்த ஒரு 2 கைதிகள். அவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் ரத்தத்த எடுக்குறாங்க. ஒருத்தங்களுக்கு அந்த சத்தத்த மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த உண்மையிலேயே தனக்கு ரத்தம் போகுதுன்னு நெனச்சவனும் இறந்து போயிடுறான். அப்ப மனது வந்துட்டு அப்படியே நம்பிடுது. அதே போல ஒருவருக்கு இதுவே இல்ல, கேன்சரே இல்லங்கும்போது கூட, கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட் வரும்போது, அவர் அத அப்படியே நம்பிடுறாரு. இன்னொருத்தரும் பார்த்தோம்னா, உடம்பு சரியில்லாத ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வராரு. தொடர்ந்து அவர வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அவர சந்திக்கிற எல்லாருமே, "உனக்கு உடம்பு சரியில்ல, சரியில்ல" அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அவர் உடம்பு சரியில்லன்னு சொல்லி அலுவலகத்துக்கு விடுமுறை எடுத்துட்டு வந்துடுறாரு. இது அ உண்மையிலேயே ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் லிமிட்டிங் பிலீஃப், எம்பவரிங் பிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க. லிமிட்டிங் பிலீஃப் அதாவது சர்க்கரை வியாதிக்கு ம மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளசிபோன்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்தே இல்லாம மருந்துன்னு சொல்லி ஒரு ஒரு பொருள கொடுக்கும்போது, அத மருந்துன்னு நெனச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு சரியாயிடும். இன்னொன்னு பார்த்தோம்னா, நொசிபோ அப்படிங்கிறது. அதாவது ம் அ அந்த கேன்சர் இல்ல அவருக்கு. ஆனா இருக்குன்னு பொய்யா ரிப்போர்ட் வரும்போது அவரு இறந்து போயிடுறாரு. அதுதான். இப்ப நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம டிஎன்ஏவுல தொடர்ந்து பதிவாகிக்கிட்டே இருக்கு. அந்த பதிவு ஒருவேள ஒரு நெகட்டிவா நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து கூட நமக்கு அந்த ஜீன்ல பதிவாகி இருக்கலாம். அந்த மாதிரியான நெறைய நெகட்டிவான எண்ணங்கள் அப்படியே தான் இருக்குமா? ஏன்னா எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை ஆகுது. நம்ம எத நினைக்கிறோமோ மனதிற்கு உண்மை பொய் தெரியாது. எத நம்புறோமோ அதுவே நிறைவேறுது அப்படிங்கும்போது, அந்த மாதிரியான நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது, அதுவே நம்ம வாழ்க்கை ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நல்ல உறுதிமொழிகள் தொடர்ந்து நேர்மறையான உறுதிமொழிகளை திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது, நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லி இன்று நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். அ அந்த நம்பிக்கை கொண்டு சரித்திரம் படைக்க வேண்டும் என்று தன்னுடைய 2வது சிறப்புரை மிகவும் சிறப்பாக கொடுத்த ரிஷிகேஷவன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியை உட்காந்து கண்களை முடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணை நாம் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இறை பேராற்றடியே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றிகள் ஐயா. ரிஷிகேசவன் ஐயா அவங்க சொன்ன ஒவ்வொரு கதையும் நம்பிக்கை, அதில் தான் ஆரம்பிக்கிறது முடியுது. நம்பிக்கை வைக்கணும். வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும். முதல் குடும்பத்திலேயே, அப்புறம் குடும்பத்து மேலே எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும். நம்ம சுற்றி உள்ள அன்பர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நாடு நகரம், நம்ம நாட்டுக்கே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு ஆழ்ந்த கருத்து அந்த நம்பிக்கையில் இருக்குது. நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். ஐயா சொன்ன ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு விதத்தில் நம்பிக்கை. எனக்கு யார் என்ன சொன்னா என்ன, நம்ம நேர்மையா எல்லாரையும் வாழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஆழ்ந்த நம்பிக்கை எனக்குள்ள என்ன வழி நடத்துது. அந்த மகரிஷி அவங்களே சூக்கமமா இருந்து என்ன வழி நடத்துறாரு அப்படின்னு தான் நான் நம்பி நடந்துட்டு வரேன். அப்படி பார்த்தா ஐயா அதை ஒவ்வொரு கோணத்துல கதைகளை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அற்புதங்கள் ஐயா. இன்னைக்கு எனக்கு ஃபீவருங்க ஐயா, இருந்தாலும் நம்ம ரிஷிகேசவன் ஐயா பேசுறாங்கன்னதும் அப்படியே உதறி எழுந்து எல்லா காலை கண்ணுங்க முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். இப்போ எங்கள் பொண்ணு வந்தாங்க. காலையில் எழுந்து நான் எலுமிச்சம்பழம் தேன் போட்டு கொஞ்சம் லேசாக சுடு நீ குடிப்பேன். கொண்டாந்து வச்சுட்டு எனக்கே நம்பிக்கை, இதில் நம்பிக்கை இல்லை, இதில் எனக்கு ஃபீவர் இருக்குதுங்கிறதுல. தொட்டு பாருமா ஃபீவரா, ஏன் ஆமாம் ஒன்று இருக்குது. அப்போ பாருங்களேன், அப்படின்னா நான் எதில் நம்பிக்கை இல்லை? நமக்கு ஒன்றும் இல்லை, எது வந்தாலும் நம்ம சாதனை படைக்கலாம். அதுக்கு என்ன தேவை? நம்பிக்கை. இது ஒன்று என்ன பண்ணாது. ஐயா சொன்ன மாதிரி எடுத்து அப்படியே உதறி போட்டுட்டு எழுந்து அவங்களையெல்லாம் வாழ்த்துனன்னு வந்துட்டேன். இதுதான் உண்மை. ஐயா நிறைய அறிவுரை சொன்னாங்க. அது எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு இது எல்லாமே பொருந்தும். ஆனால் நம்பிக்கையாக வாழுற நமக்கு இது எப்பயும் அந்த நம்பிக்கை கை கொடுக்கும். ஐயா அவங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நீங்க சாதனை படைக்கணுங்க ஐயா. நம்பிக்கை விதைய எங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்க ஐயா. அப்பப்போ நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. காசி ஆறுமுகம், வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஐயாவோட உரை சிறப்பானது ஒரு உரையாக இருந்தது. நமக்கே ஒரு புதிய நம்பிக்கை ஐயா உரை மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அந்த அளவுக்கு இருந்தது. அது ஏதோ கதைகள் மூலமாக நம்மளை உணர்த்துவதை விட உண்மை சம்பவங்கள் மூலமாக அந்த நம்பிக்கைகள் ஃபுல்லாக நமக்கு சொன்னார். எல்லாமே அவர் சொன்ன சம்பவங்கள்லாம் நடந்த சம்பவம். ஆரம்பத்தில் இருந்தே அவர் விவேகானந்தர், நெப்போலியன் அவங்களுடைய அந்த குறிப்புகள், அவங்க சொன்ன கூற்றுகளையும் எடுத்து சொன்னார். அதே மாதிரி அந்த அருணிமா சின்ஹாங்கிற அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் ஊனமுற்ற பெண்ணாக மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது சொன்னாங்க, இந்த மாதிரி ராபரி நடக்கும்போது அவர் ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனையாக இருந்திருக்காங்க. அப்புறம் ராபரி நடக்கும்போது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டாங்க அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய இழப்பு. ஒரு உறுப்பிழப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பு. அப்போ நம்ம நம்பிக்கைய யாருனாலுமே ஒரு நம்பிக்கைய விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அந்த நேரத்தில கூட அவங்க அத
தன்னுடைய அந்த ப்ரொஃபஷனல கூட மாத்திக்கிட்டு, அவங்க வந்து அந்த மலைய ஏறி சாதனை பண்ணணும். ஏன்னா, மலை ஏற்றத்துக்கு கால்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா, அதையும் மீறி அந்த கால் ஊனமான பின்பு கூட அந்த மலை ஏறி சாதனை படைக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா, உண்மையிலேயே அந்த நம்பிக்கை தான் காரணம் அப்படிங்கிறது, இன்னைக்கு அவங்க சொன்ன அந்த கூற்றிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேபோல வந்து நம்ம இதுலயும் வந்து அந்த பாரா ஒலிம்பிக்ல வந்து மாரியப்பன் தங்கவேலும் இதே மாரி விபத்துல கால் இழந்தவர் தான். ஆனா, அவரும் வந்து லாங் ஜம்ப்ல வந்து தங்கம் வென்று வர்றாரு. ஸோ இப்படி எல்லாமே வந்து நமக்கு சுத்தி நெறைய சம்பவங்கள் இருக்கு. நம்பிக்கை பத்தின எந்த சூழ்நிலையும் நம்பிக்கைய நம்ம தளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எண்ணற்ற சம்பவங்கள் வந்து நம்ம சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய அந்த நம்பிக்கை தவறான ஒரு அதாவது நல்ல எண்ணங்களை நமக்குள்ள வளர்க்க வளர்க்க வந்து நம்பிக்கையும் வளரும். இந்த மாரி நல்ல செய்திகள அதிகமா கேட்கும்போது, நமக்கே நம்பிக்கை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கதையும் அதுக்கு எடுத்துக்காட்டா சொன்னாரு. எதிர்த்தால பார்க்குறவங்கலாம் வந்து நம்மள நெகட்டிவா சொல்ல நமக்குள்ளேயே வந்து ஒரு அவநம்பிக்கை உண்டாகுது அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அப்ப நம்ம எத வந்து நம்ம செவிகள் வந்து கேட்டு உள்வாங்கணும் அப்படிங்கிறதையும் அந்த கதைகள் மூலம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து நம்ம நல்லவைகள கேட்டா நம்மளுக்கு வந்து நம்பிக்கையும் வந்து பெருகும் அப்படிங்கிறது ஐயாவோட உரை மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றிங்க ஐயா. மேலும் பல உரைகளை வந்து இந்த தளத்தில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா ரிஷிகேசவன் அவர்கள் இன்று சரித்திரம் படைக்க என்ற தலைப்பின் கீழ் அற்புதமாக அந்த தன்னம்பிக்கை உரை பலருக்கும் பயனுள்ள வகையில் உரையாற்றினார். ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் என்ற சுவாமி விவேகானந்தருடைய அந்த வாக்கிற்கிணங்க கடைசியாக அந்த சகோதரி ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டு முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு மீண்டும் நான் மீள்வேன் என நினைத்தாயோ என்று அந்த பாரதியின் வீழ்வேன் என நினைத்த அந்த வரிகளை எல்லாம் மாற்றி ஒரு பெரிய சாதனை, பழைய சாதனைகள்லாம் முறியடித்து 2013 இமயமலை சிகரத்தை தொட்ட அந்த சகோதரனுடைய அந்த தன்னம்பிக்கை உலகளவில் போற்றப்பட்டு இன்று எல்லோருக்கான அந்த தன்னம்பிக்கை சொற்பொழி ஆற்றுகின்ற அந்த சகோதரனுடைய உதாரணங்கள் எல்லாம் கூறி அற்புதமான நமக்கு இந்த காலை பொழுதில் நம்பிக்கையோடு செயலாற்றக்கூடிய ஒரு ஊக்கத்தை அளித்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரிஷிகேசன் ஐயாவுக்கு நன்றிங்கய்யா. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இணைஞ்சேன், இறுதியாக தான் கேட்க முடிஞ்சது. தகவலுக்கு நன்றிங்கய்யா. இறுதியாக கேட்டாலும் நிறைய விஷயங்கள் மெமரி சார்ந்து நீங்கள் சொன்னீங்க, ஜீன்லேயே போய் அதை வந்து நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக ஃபோனில் பேசணுங்க ஐயா. உங்களோட இதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறதுக்கு கால் பண்ணலாமா? நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கய்யா. ஒரு ஒரு 10 நிமிடம் பேசணும். நேரம் இருந்தால் எந்த டைம்னு சொல்லுங்கய்யா. நன்றிங்கய்யா இன்றைய உரைக்கு. இன்னைக்கு சரவணன் சகோதரருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரர். கற்பகவலி சகோதரியோட துணைவர் ஜே சுந்தரராமன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சொல்லிடுங்க சகோதரி. சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜயகுமாரி அம்மா இருவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அழகா வாழ்த்து சொல்லுவாங்க. அம்மா நீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சசிகலாமா. இன்றைக்கு 3வதாக நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்து கொண்ட ஸ்ரீதர் அவர்கள், அவருக்கும் தபால் தலை எல்லாம் சேகரிப்பார். அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவருக்கும் சேர்த்து வாழ்த்துமாறு கேட்டுக்கிறேன். விஜயம்மா. நன்றி அல்லம்மா. சரவணன் கண்ணா உங்களுக்கு. அப்புறம் இன்னும்
பேர் சொல்லுங்கம்மா, எனக்கு சரியா கேட்கல. அம்மா கற்பகவல்லி சகோதரியோட ஆ, அப் துணைவருக்கு ஜே சுந்தரராமன் ஐயா அவர்கள் ஜேசு பிறந்தநாள். சுந்தரம். சே ஜேசு ஜேசு சுந்தரமாறன், சுந்தர மாறன். ஸ்ரீதர், இன்னொருத்தர் ஜேசு ஸ்ரீதர். சுந்தரராமன், இன்னொருத்தர் வந்து ஸ்ரீதர். மாறன் இல்ல ராமன் இல்லம்மா, மாறன். ஆ, சுந்தர மாறன் மாறன். சுந்தரமாறன், ஜேசு சுந்தரமாறன். ஐயா சரவணன் குமார் ஐயா அவங்களுக்கும் ஆம், கற்பகவல்லி ஐயா அம்மாவோட சேசு, சரி அவங்க 2 பேருக்குமே பேர் வரல. கற்பகவல்லிக்கும் அவர் கணவருக்கும். 3வது பேரு ஹரி ஸ்ரீதர். ஸ்ரீதர். ஸ்ரீதர் அவங்களுக்கும் 3 பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த தளத்தில் உள்ள அத்தனை பேரும் இணைந்து வாழ்த்துறோம். இவங்க மூவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் உள்ள இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. மனசு அந்த வாழ்த்தணும்னு அப்படியே மீறியமா எழுந்து வாழ்த்தியாச்சு. ஆனா பேர் புரியல, அதனால தான் கேட்டேன். நன்றிகளம்மா. நன்றிங்கம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றிங்கம்மா. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா ரிஷிகேஷன் ஐயா அவருடைய உரை வந்து தெளிந்த நீரோடை போல அவ்வளவு சாஃப்டா, அவ்வளவு மென்மையா, அவருடைய காதுக்கு இனிமையா இருந்தது. இந்த தன்னம்பிக்கை பற்றி நிறைய சம்பவங்கள், நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லி அருமையான ஒரு தெளிவான ஒரு உரையா இருந்தது. நன்றிகள் ஐயா. நீங்க அடிக்கடி வந்து இந்த உரைகளை வந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா உங்க உங்க நினைவாற்றல், நீங்க நினைவாற்றல் பயிற்சி கொடுக்குறவங்க. உங்களை மாரி ஆள்கள் வந்து இந்த மாதிரி உரைகளை கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குங்க, தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல தேவையான ஒரு உங்களை மாதிரி நீங்க கொடுக்குற அந்த உரையெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் தேவையான உரையா இருக்கு. நன்றிகள் ஐயா. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. சரவண கண்ணாவுக்கும், ஜேசு சுந்தரராமன் சுந்தரமாறன் அவர்களுக்கும், ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் கூட கல்லணைக்கு ஒரு உலா புத்தகத்துல போன மாதமா அதுக்கு முந்தின மாதம் மதுரையில ஒரு பாராட்டு விழா சிறந்த புத்தகங்கள் ஒன்றாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு கௌரவிச்சாங்க. அதே போல இந்த போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் அவருடைய புத்தகத்துக்கு நல்ல தேர்ந்தெடுத்து அங்கேயும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. ஸோ அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர்களுக்கும் இந்த கல்லணைக்கு ஒரு விழா அவர் எழுதிய கவிதை, புது கவிதை புத்தக வரிசையில அவருக்கு பரிசு கிடைக்குது. ஸோ வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் என்னுடைய நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி. ஐயாவோட உரை ரொம்ப ரொம்ப ஒரு தெளிந்த, ரொம்ப அழகான ஒரு உரையாக இருந்தது. மனித சமூகத்துக்கு தேவையான ஒரு உரை. நம்மளுடைய இந்த ஓட்டம் வந்து அதாவது யானைக்கு தும்பிக்கை இருக்கிறது போல மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை ஒன்று தான் அதை டிரைவ் பண்ணிட்டு போகுது. அதெல்லாம் தாண்டி நம்ம சமூகத்திலிருந்து போராடி வர்றது தான் பெரிய சமூகம் நமக்கு கொடுத்துருக்கிற பதிவுகள்லேருந்து தப்பிச்சு வரணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க டாஸ்காக இருக்குது. ஏன்னா நம்ம நம்பிக்கையை மாற்றுறதுக்கும் அதை வேற மாதிரி சொல்கிறதுக்கும் நிறைய இந்த சமூகத்திலேருந்து வெளியில்
எதிர்ப்பலைகளும் சரி, இது எல்லாமே நம்மள வலுப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, நம்ம நம்மளுடைய நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாள்ல இருந்தும் அடுத்த நாள்ல நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிய மாத்துற அளவுக்கு நம்ம நம்பிக்கைய ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் ஒரு பக்குவம். அத வந்து இந்த தளம் வந்து ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்ருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய மனித குலத்துக்கு செய்ற ஒரு பெரிய ஒரு அ ந அ நன்மை அப்படின்னு நெனைக்கிறேன். ஆம். ஐயா இன்னைக்கு சொன்ன அந்த கதைகளோட சொல்லும்போது, நம்ம அந்த கதை வழியா கேட்போம். அத அழகா அத கனெக்ட் பண்ணி இந்த விஷயத்தோட அவரு சொல்லும்போது, நமக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணது மாரி ஆயிடும் எப்போதுமே. அது மாதிரியே அவரோட உரைகளும் வந்து ஒரு தொய்வில்லாத ஒரு தொடர்ச்சியான அந்த உரைகள். "புள்ளி வைத்து கோலம் போடும் கலை" அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் அழகா சொல்லியிருந்தாரு. அது நமக்கு புரியும். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள சொல்லி அதுக்கப்புறமா சொல்லும்போது, அத நம்புவாங்க. நம்ம நம்புறது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அ எல்லார்கிட்டயும் இருக்கு. அதாவது ஏத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி அவங்களுமே வந்து கடவுள் இருக்கா, இல்லையாங்கிறத நம்புறத தவிர, நம்புறாங்க எதையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து கடத்துறோம். நம்பாம எதையுமே நம்ம எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. அ ஒரு உயிரணுவா இருக்கிற அ இந்த ஓட்டம் வந்து ஒரு உயிரணுவா நம்ம 60,00,000 அணுக்களோட சேர்ந்து போராடி, அதிலிருந்து வந்த ஒவ்வொரு கேரக்டரும் தான் இங்க நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோட ஆரம்பம் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஓட்டம் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளை அறியாம நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அத விஸ்தரிக்கிற வேலைய தான் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு படைப்புகள்ல இருந்தும், ஒவ்வொரு கதைகள்ல இருந்தும், ஒவ்வொரு அனுபவங்கள்ல இருந்தும், நம்ம வந்து பலப்படுத்திட்டே போறோம் இந்த நம்பிக்கைக்காக. ஸோ அதுதான் நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் மாத்திட்டே இருக்கும். அதுல சில நேரங்கள்ல இந்த நெகட்டிவான விஷயங்களோட சேர்ந்து, ஆ நம்ம கொஞ்சம் ட்ரெயின் டவுன் ஆயிடாம, அத வந்து அத அத பலத்துக்கு ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமென்டரி அப்டிம்பாங்க. அந்த மைண்ட் செட்டோட அத எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய விஷயத்த எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கை பூரா கடைசி வரைக்கும் இருக்கிற, நம்ம கூட டிராவல் பண்ற ஒரு ஒற்றை சொல் அப்படின்னா நம்பிக்கை தான். பிறந்ததிலிருந்து அ க நிறைவு வரைக்கும் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாவே மாறிடும். அந்த நம்பிக்கையில வந்து நல்ல விஷயத்தையே நம்பி, நல்ல நல்ல நம்மளோட அடுத்த படிநிலைகளுக்காக நம்மள பக்குவப்படுத்திக்கிற நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா? அதற்காக ரிஷிகேஷன் ஐயா மாரி அ நெறைய அந்த நம்பிக்கைக்கான உதாரண புருஷன்கள கொண்டு வந்து சொல்லி, அத நம்ம வந்து நம்பும்போது, நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூடுது. நம்ம பொதுவா என்ன நம்புவோம்னா, நம்மளால முடிஞ்சத தான் நம்புவோம். நம்ம மைண்ட் எப்படின்னா, அந்த ரெப்டிலியன் பிரெயின் என்னன்னா, நம்ம செஞ்சத தான் நம்பும். ஆனா, எ இந்த கதையிலிருந்து வரம்போது, புதுசா ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுது. அந்த நம்பிக்கைய வந்து நம்ம வளர்க்கிற வேலைய தான் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆ ஏன்னா, நேற்று நடந்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வரைக்கும், ஆ அது வேற. இன்னைக்கு நம்ம புதுசு தான். அது மாதிரி தான் ஒரு 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 விஷயத்த வந்து சொல்லும்போது, அது நமக்கும் தெரியாத விஷயமா தான் இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய புது விஷயங்கள டெய்லி கேட்கறதுல, நம்மளுடைய தேடல், இது எல்லாமே நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு, நம்மள வந்து பழைய விஷயங்கள வந்து அதிலிருந்து ஆற்றுப்படுத்துறதுக்கு, இதெல்லாம் தான் நம்மளுடைய நம்பிக்கைக்கு ம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த தளத்தில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வகையிலயும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெசேஜ் குடுத்துட்டு இருப்பாங்க. அத வந்து நிர்வகிக்கிற இந்த நால்வர் அணிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா, அ நமக்கு தேவையானது எப்ப கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம காத்திருக்கணும். அ அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்ற அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு விதைச்சிட்டோம்னா, நமக்கு நம்ம வாழ்க்கையில அது எந்த இடத்துல அது வந்து வளரணுமோ, அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சுரும். அம்
இந்த தளத்துல வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனப்பாங்கு, மனப்பக்குவம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி அதை ரிசீவ் பண்றோம்? எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றோம்? ப்ராசஸ் பண்றோங்கிற பக்குவம் வந்து நமக்குள்ளேயே நமக்கு தெரியும். அந்த வித்தியாசங்கள் வந்து தனக்கு தானே உணர்ற இடங்கள்ல நல்லா புரியுது. அத வந்து ஒரு கடமையா டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகள்லாம் சின்ன வார்த்தை தான் அப்படின்னு தோணும். அவங்களுடைய ஒரு மனிதாபிமானத்திலே ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அது இருக்கு. தனக்கு தெரிஞ்ச விஷயம், தனக்கு புதுசான விஷயங்கள் நல்லதா இருந்தா, யார் யாருக்கெல்லாம் அது போய் சேரணும் அப்படிங்கிறது யாருக்குன்னு அவங்க அத கூட டிஃபைன் பண்ணல. அம் விதைக்கிறோம். அ முளைக்கிற இடத்துல முளைக்கும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வோட செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அ அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. நிச்சயமா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளா இருக்கும். இந்த வருடம் முழுக்க சிறப்பாக சரித்திரம் படைக்க எல்லோர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ரிஷிகேஷன் ஐயா பேசியது ரொம்ப அருமையா இருந்தது. நம்பிக்கை தொடர்பான கருத்துக்கள் அனைவரும் சொல்லியிருந்தா கூட ஐயா அதற்கான சான்றுகளை வாழ்வியலை ரொம்ப எடுத்து பொருத்தமா ஐயா சொன்னது அருமையானது. நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை நன்னம்பிக்கையா இருக்கணும். கெட்டதுக்கு நம்பிக்கையோட செய்கிறதுங்கிறது தவறான ஒன்று. நம்மளோட எண்ணங்களை முறையாக சிறப்பாக வச்சுக்கணும். எண்ணம் போல் வாழ்வு, பழமொழியே அதுதான். நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம். எதிர்மறை எண்ணத்தை விட்டுறணும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும். நம்ம அந்த கெட்டது நடக்காதபடி நம்மளை நாம் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி நேர்மறையானதை நம்ம சிந்திக்கணும், சொல்லணும், செயல்படணும். அதற்காக ரிஷிகேசவன் ஐயா சொன்ன அந்த மனிதர்களோட வாழ்வு மகத்துவமானது. ஒற்றை கை இருக்கு, நம்ம எதுக்கு கைதட்டுற போட்டியில் கலந்துக்கணும்? தகுதியே இல்லை, நம்மளோட வாழ்வு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் புலம்பாம போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு இருவரும் கைதட்டினாங்க. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அவங்க ரெண்டு பேருக்கும். வெற்றி அது ரொம்ப அருமையானது. ஐயா சொல்லும்போது இதுதான் வெற்றி, இதுதான் வாழ்க்கை, நடப்பியல் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் அந்த ரயில் அந்த அனுபவத்தில் அந்த அம்மா இழந்த பிறகும் மலையேறணும் அப்படின்னு நினச்சது, அதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வேணும். அவங்க மேலே அவங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை இன்னும் பல சான்றுகள் கூறியது எங்களோட வாழ்க்கைக்கு அது பயனுடையதாக இருந்தது ஐயா. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இன்னும் நல்ல நல்ல தலைப்புகளில் ஆய்வு தொடர்பானதையும் மனிதர்கள் கடைபிடித்த அந்த நல்ல நிகழ்வுகள் தொடர்பாகவும் எங்களுக்கு பகிர்ந்துக்கணுங்க ஐயா. அது எங்களை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும். நான் ஆசிரியராக பணிபுரியறதுனால மாணாக்கர்களுக்கும் நான் நேரம் கிடைக்கிறப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் கவனித்தேன். மாணாக்கர்களுக்கும் சொல்லுவேன். அவங்களுடைய வாழ்வு மேன்மையடைய நீங்கள் கொடுத்த கருத்துக்கள் அருமையானது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றிகள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். ரிஷிகேசவனுடைய அவருடைய பேச்சுல எப்பவுமே ஒரு வியப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கும் அந்த இரண்டு பேருடைய கரங்கள் இரண்டு கரமானது அப்படிங்கிறது உண்மையிலேயே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வரம். அது அந்த நம்பிக்கை அதுக்கு சொன்னாரு. பொறியின்மை யாருக்கும் பழி அன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சொற்பொழிவு கருத்துக்கள் எல்லாமே அமைஞ்சிருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் ரிஷிகேசவன். நன்றி. சரித்திரம் படைப்போம்.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். ஐயா சுந்தரமாறன் அவர்களுக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. அவரு வெளிய போயிருக்காரு. யாழினி கூட்டு வெளிய போக வேண்டியதா இருந்துச்சு. வந்தா நான் பேச சொல்றேன். நன்றி. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சரவணன் சகோதரருக்கும் இது ஜெயக்குமாரன் அவர்களுக்கும் வாழ்த்து நினைவுபடுத்தினது வந்து ஜோதி தான் நினைவுபடுத்தினார். நேற்று நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தவர் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டான். அந்த வாழ்த்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நாளை ஜோதி வந்திருந்தா அழகா பாடி இருப்பா. அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு நினைக்கிறாங்க. அதுல ஜோதி சார்பா நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாடல் மட்டும் மிஸ்ஸிங். நன்றிங்க. சரவணன் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் அதாவது குரலை மாற்றி மாற்றி அற்புதமான ஒரு தன்னுடைய திறமையின் மூலம் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும், கதை சொல்லி நம்மளை மகிழ்விக்கும் அன்பு ஐயா சரவணன் கண்ணா ஐயாவுக்கு இன்று பிறந்த நாள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த பிறந்த நாளில் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மற்றும் நண்பர்களும் உறவுகளோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி. அதே போன்று ஐயா ஜேசு மாறன் அவர்கள் இன்று பிறந்த நாள், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று ஸ்ரீதர் ஐயாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நமது தளத்தில் புத்தகம் எழுதி சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் நமது தளத்தின் நிர்வாகி அன்பு ஐயா பிரிட்டோ அவர்களுக்கும் இந்த நாளில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இது போன்று சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களை அறிமுகப்படுத்தி இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நான் ஒன்று சொல்லணும். ஐயா ரிஷிகேசவன் அவங்க சொன்னாங்க, நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு. அதை வந்து அவங்களே சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 29 வயசில் பார்வை போனப்ப சரி பண்ண முடியாது, இவருக்கு பேச்சு திறன் போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி அவர் வந்து இப்போ எப்படி பிள்ளைகளுக்கு பேச்சு திறன் கொடுத்து பயிற்சியை கொடுத்து அவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். எந்த நம்பிக்கை அவருக்கு கை கொடுத்தது, அந்த நம்பிக்கையை தான் நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே தான் உணர்ந்ததை வந்து ஒவ்வொரு வடிவத்தில் எடுத்து சொல்லும் பொழுது அதையெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் நம்பிக்கை. அதை வந்து ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தவே கூடாது. அதை வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போய் நம்மளே தட்டி விட்டுட்டு. ஐயா ரொம்ப நன்றிகள் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று ஒன்று ஐயா எங்ககிட்ட பேசினாங்க. ரிஷிகேசன் ஐயா பேசும்பொழுது நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருந்தோம். அப்போ தான் ஐயா கிட்ட பேசினாங்க. ஐயா சாப்பிட்டுட்டீங்களா ஐயா? இப்போ தாங்க ஐயா 9 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. 10 மணி ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ரிஷிகேசவன். அப்போ நான் சொன்னேன், பாருங்க, பார்வை இருந்தும் நம்மளால 11 மணி சொல்ல முடியல நம்மளால. அதே அவரு இப்படி இருந்தும் எப்படி சொன்னார் பாருங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை சொல்லணும்னு தான் வந்தேன். அப்புறம் 2வது சரவணன் கண்ணா ஐயா வந்து நேற்று வீட்டுக்கு வந்து தனாகர்ஷ்ண சங்கல்பம் செய்த பூஜை பொருள் வாங்கி வாழ்த்தும் வாங்கிட்டு போனாங்க. இதை வந்து இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லவே இல்லை. அம்மாட்ட சொல்லி நான் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு என்ன ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்தாலும்
எதுல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுல ஆரோக்கிய பிரேக்டா ஐயா அவங்களும் அடங்கி இருக்காங்க. அதை நான் கேள்விப்படும் பொழுது கூப்பிட்டு வாழ்த்திடுவேன் ஒரு சிலரை. அது தெரியாத பொழுது எனக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால வாழ்த்த முடியாது. அம்மாட்ட எது ஒண்ணு கேட்டு வாங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அச்சப்படவே தேவையில்லை. அதனால நீங்க கேட்கும் பொழுது இந்த மனசுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் தெரியுங்களா? அதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷமே உங்களுக்கு பேருதவிய நல்லதை நடத்தி கொடுக்கும். அதுதான் இந்த வாழ்த்தோட பயன். அதனால சொல்லுங்க, இந்த மாதிரி தளத்துல வந்து திடீர்னு சொல்லும் பொழுது என்னால சுதாரிக்க முடியல. பேரெல்லாம் பாருங்களேன், இதை வந்துட்டு அதனால எல்லாரையும் வாழ்த்துட்டேன். எல்லாருக்கும் இப்ப எல்லாம் சேர்ந்துரும். எங்க இருந்தாலும் வாழ்த்து. அம்மா இன்னைக்கும் வருவேம்மா. ஒரு நேத்து சொல்லியிருந்தா நேத்தே வாழ்த்தியிருப்பீங்க. அதனால தான் வாங்கய்யா வாங்கய்யா. ஆஹ் ஐயா சொன்னாங்க. அதான் இந்த மாதிரி ஒரு இதுவா போகும்பொழுது, அட இப்ப சரவணன் கண்ணாக்கு பிறந்த நாள்னதும், அட நேத்து வந்தாரு சொல்ல வேண்டிய நம்மகிட்ட, அப்ப முன்னாடியே வாங்கிக்கிட்டாரு அந்த வாழ்த்தன்னு தான் நான் நினைச்சேன். சரி வாங்கய்யா, இன்னைக்கும் எப்பவுமே அல்ல குறையாத அந்த வாழ்த்து எல்லாருக்கும் கிடைக்கும். நன்றிகள் ஐயா. இந்த மாதிரி ஐயா அவங்க அந்த மணியை சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றிகள் ஐயா. இப்படியே ஒவ்வொருத்தரும் நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துல சாதனை படைக்கிறோம். அதுக்கெல்லாம் முன் உதாரணமா இருந்த ஐயா வந்து ஆரோக்கிய பிரிட்டோ. அவருடைய அந்த அமைதி நிலை, அவர் எங்க போய் என்ன என்னால வாழ்த்த வேணாம்மா அப்படின்னு வாழ்த்துனா பரவாயில்லம்மா அப்படின்னு முதலே சொன்னார் என்கிட்ட. ஆனா என் மனசு தாங்காது. அன்னைக்கு கேட்டதுமே அந்த புத்தக வெளியீடு விழாவுக்கு நான் அவரை கூப்பிட்டு வாழ்த்திட்டேன். இந்த மாதிரி அவர் வந்து நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஆலமரம் மாதிரி, ஆலமரம் போல நீங்கள் வாழ அதில் 1000 பறவைகள் இளப்பார, கால மகள் உங்களை தாளாட்ட, உங்கள் கருணையை நாங்கள் பாராட்ட. இந்த இந்த பாட்டு எப்பவுமே அவருக்கு பொருத்தம். அது மாதிரி ஐயா ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது அவருக்கே தெரியும் யாருன்னு. நன்றிகள் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபீவர் இருந்த இடம் தெரியாம ஓடி போச்சு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மகிழ்ச்சிம்மா. நீங்க சரவணன் கண்ணாவை தான் பாட சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதி பாடணும்னா ஒரு பாடுவாருமா. ஜோதி. ஜேசு அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காயல் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரவணன் அங்கிள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் ஐயா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க மூவர் துதி இது பற்றி ஒரே ஒரு பாட்டு உங்களுக்காகவே நான் பாடுகிறேன். அதை பாடிட்டு நீண்ட நீண்ட காலம் பாடு. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? அன்பில்லா நெஞ்சில் தமிழிற் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா? கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா? வன்பும் எளிமையும் சூழும் நாட்டினே வாழ்வில் உணர்வு சேர்க்க, எம் வாழ்வில் உணர்வு சேர்க்க நீ என்ற நற்றமிழ் கூத்தி முறையினான் ஆடி காட்ட மாட்டாயா? கண்ணே ஆடி காட்ட மாட்டாயா? அறமிதின்றும் மரமிதின்றுமே அழகில்லாத போது யாம் அருகில்லாத போது தமிழ் இறைவனாரின்
திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா? நீ இயம்பி காட்ட மாட்டாயா? நீ அன்றை நற்றமிழ் கூத்தின் முறையினான் ஆடி காட்ட மாட்டாயா? கண்ணே ஆடி காட்ட மாட்டாயா? நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் ஐயா, சரவணன் ஐயா, ஜேசு அண்ணா 3 பேருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதும் வையம் வாழ வாழணும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்கள் கனவு தேசத்துக்கு கூட்டிட்டு போன கனவு நாயகனாக ஜேசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கதையில பல மிமிக்ரி பண்ற சரவணனுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸ்ரீதர் ஐயாக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா ஜோதி தூக்க கலக்கத்தோடயே இருந்தா கூட எந்திரிச்ச உடனே வந்து நமக்காக பாடி வாழ்த்துறதுக்கு நன்றி. ஐயா நீங்க பேசுறீங்களா? ரத்தனாரி ஐயா. வணக்கம். இன்னைக்கு மூவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நாள். அதுல வந்து சிவபிராச சாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் மயிலத்துல. அவர் வந்து திருவண்ணாமலைய வலம் வருவார். மலை வளம் வந்தால் மலை அவலம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மலை வளம் வரும்போது ஒரு தடவை வரும்போதே ஒரு 100 பாட்டு பாடினார். அதுக்கு பேரு சோனசைல மாலைன்னு பேரு. அந்த நூல்ல முதல் பாடலே அண்ணல் மூவர் அருந்தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அண்ணல் மூவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அந்த 3 பேருடைய பிறந்த நாள். அதனால அந்த 3 பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அத வாழ்த்துற நேரத்துல என்னன்னா, வைணவத்துல மணவாள மாமுனிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாம சொல்றதை விட நம்முடைய ஞானிகள் அருளாளர்கள் சொல்லும்போது அது கண்டிப்பா நடக்கும். அதனால இந்த மூவருக்கும் நான் அவங்க சொன்னது என்னன்னா, இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்து நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா அழகா தமிழால வாழ்த்திருக்கீங்க. இன்னும் 100 எல்லாரும் வாழணும். நம்மளும் அவங்களுடைய அடுத்த 100 வாழ்த்தணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா அம்மா ஐயா நீங்க பேசுங்க ஐயா. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ. கந்தா உன் அருளன்றோ. முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா, சொல்ல சொல்ல இனிக்குதடா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அழகன் என்றால் முருகன் என்று தமிழ் மொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும்.
அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல தேனிக்குதடா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம். அருமையான பாடல்ங்கய்யா. நன்றிங்கய்யா. காசி ஆறுமுகம், நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கங்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நமது பின்னூட்ட சித்தர் ஐயா சரவணன் கண்ணன் அவர்களுக்கு பெருமங்கள நாள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது சகோதரி கற்பகவல்லி அம்மா அவர்களுடைய இணையர் ஜேசு சுந்தரராமன் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம தளத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீதர் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஓகே. எனக்கு கணவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, அதனால அவரை பேச சொல்லியிருக்கேன். விந்திய கௌரியம்மா, நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். விந்தியூர் பேசுகிறேன். சரவணன் கண்ணா ஐயாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீங்களும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்வோடு வாழ வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். தேசசுந்தர மாறன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவரு லைன்ல இருக்காரு. இருக்காரு. இப்பதான் உள்ள வந்தாரு. ஒரு நிமிஷம் முன்னாடி நீங்க பேசுனதெல்லாம் கேட்கல. எல்லாரும் வாழ்த்துறீங்கன்னு சொன்னேன், அதனால பேசுறேன்னாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பதான் வந்தேன். மிக்க நன்றி. குழுவுல இல்லாத ஒருத்தனுக்கு நீங்க எல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னுடைய பள்ளி நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லும்போது, நான் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், நல்லா இருக்கேன், ஆனா நல்லா இருக்க முயற்சி பண்றேன் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்னாப்புல, நீ எதுக்கு நல்லா இருக்கணும்லாம் முயற்சி பண்ற? உன்ன மாதிரி ஆள்லாம் கடவுள் போனா போதுன்னு எப்படியா நல்லதா பண்ணிடுவாரு, அதனால நல்லா இருப்ப நீ அப்படின்னாப்புல. அந்த மாதிரி ரொம்ப காலமா அப்படிதான் கடவுள் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடா நீங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்த்துறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. குறிப்பா ஆரோக்கிய புருட்டோ பிரதர் அவர்கள் நீண்ட காலமா இந்த காயல் திரைப்படத்துக்காக அவர் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தம்பி வேல் அவருடைய ஊர் பக்கத்துல இருக்கிற பேருடைய ஒரு பகுதி இந்த காயல் அந்த படத்தினுடைய இதுல இருக்கிறதுனால அவரும் ரொம்ப நெருக்கமா அந்த படத்துக்கு நெருக்கமா ஃபீல் பண்றாரு. மற்றபடி அதுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ற அனைவருக்கும், ஒவ்வொருத்தருக்கும், இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குதான் சென்சார் சர்டிபிகேட் வந்தது படத்துக்கு. அந்த இதுவும் ஓடிட்டு இருக்கு போன்ல. ஸோ அதனால நான் உங்களால இன்னைக்கு என்னால முழுசா இதுல கலந்துக்க முடியல. நம்ம வேறொரு சந்தர்ப்பத்துல நான் இதுல கலந்துட்டு உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். வேற ஏதாவது நம்ம பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற சரவணன் கண்ணன் அவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் மீட் பண்றேன். என்னுடைய ஒரே நாள்ல 2 பேருக்கும் அதே நாள்ல பிறந்த நாள் அப்படின்றது. அவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றிகள் ஐயா. அம்மா கற்பகவல்லி அம்மாவும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீங்க எடுக்கிற இந்த காயல் திரைப்படமும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க எடுத்த இந்த காயல் படத்துக்கு அருட்காப்பு போடுறேன். அருட்பேராற்றல்
இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிம்மா, நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நன்றிங்கம்மா. நன்றி உங்கள் வாழ்த்துக்கு. உங்களுடைய படம் இது நம்முடைய படம். இந்த காயல் மகத்தான அளவில் வெற்றி பெறுவதற்காக அனைவரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஈகராக தான் இருக்குது. 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறமா 12ஆம் தேதின்னு மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன். ரொம்ப எந்த படத்துக்கும் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப அது நல்ல வெற்றி பெறணும்னு வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றிங்க. இது ஒரு சிறிய முயற்சி தான். பார்க்கலாம் எப்படி இறைவன் அருளால இது இந்த அளவுக்கு வந்துருதே பெரிய விஷயம். ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம அருள்குமரன் அவர்களும் கலைச்செல்வியும் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் நேரடியாக ஆனந்த் பழனிவேலும் வந்திருந்தாரு. அவங்களெல்லாம் நான் நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. உங்களுடைய எல்லாருடைய விஷஸ்னால இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி அதுக்கான டெஸ்டினேஷன் என்னவோ அது அதனுடைய இது என்னவோ அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி. ஜெயசையா வணக்கம் ஐயா. நான் ராமச்சந்திரன் குடுவாஞ்சேரி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காயலோட இதோ பார்த்தேன் நான் அந்த காணொலி. கண்டிப்பா நல்ல ஒரு சிறப்பான இந்த சமூகத்தை ஒரு விழிப்படை செய்யக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம எல்லோரும் தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்க்கணும் நாவலோட இருக்கோம். கண்டிப்பா வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றிகள் ஐயா. ஐயா ஐயா சொன்ன மாதிரி நீங்க நம்பிக்கையோட இருங்க. நல்ல 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 வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்பிக்கை வைங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. நிச்சயமா. நன்றிங்கம்மா. எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எவ்வளவு பேரு ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையிலயும் மெசேஜ் பண்ணாங்க. படத்தை பார்க்குறோம், படம் நல்லா இருக்கு, நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க எல்லாத்துக்கும் அந்த அன்புக்கு எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு தெரியல. நன்றி ரிஷிகேஷவன் ஐயாவை நீண்ட நேரம் காக்க வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசியாச்சுன்னா நம்ம அப்படியே ஏற்புரைக்கு போயிடலாம். ரிஷிகேஷன் ஐயா ரொம்ப நேரமா பொறுமையா காத்துட்டு இருக்கீங்க ஐயா. நன்றி. உங்கள் ஏற்புரைக்கான நேரம். ஆஹ் ஒரு நிமிடம் ஐயா, ஒரு நிமிடம். நான் பயணத்துல இருக்கிறதுனால இடையில பேச முடியல. அன்பு நண்பர் ஜேசு சுந்தரமாறன் அவர்களுக்கு மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அதுபோல நமது விமர்சன வித்தகர் அன்பு ஐயா சரவணன் கண்ணா அவர்களுக்கும் அன்பு ஐயா ஸ்ரீதர் அவர்களுக்கும் மனம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். அன்பு நண்பர்களுடைய 5ஆண்டு தவம் வரும் 12ஆம் தேதி திரையுலகில் பரிணமிக்க இருக்கின்றது. காயல் திரைப்படம். இதற்காக அவர் எடுத்த முயற்சி என்பது வெகு சிறப்பான ஒன்று. நிச்சயமாக தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு புதிய முத்திரை பதிக்கக்கூடிய, நிறைய கருத்தாக்கங்களை, புதிய தாக்கங்களை விதைக்கக்கூடிய படமாக மலரும். அன்பு நண்பர் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நமது சரித்திரம் படைப்போம் தளம் வாயிலாகவும் நமது சொல்லரங்க சொந்தங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். இன்னும் இன்னும் ஆக சிறந்த படைப்புகளால் இந்த அகிலம் புத்துணர்ச்சி பெறவும், புதுமையான வலிமையான கருத்துக்கள் இந்த உலகில் நீண்டு நிலைத்து ஒரு தாக்கத்தை விதைக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். மன்னிக்கவும் ரிஷிகேஷன் ஐயா, நீங்க தொடரலாம். நன்றி. மகிழ்ச்சி. என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்க ஐயா. தொடருங்க ஐயா. முதலில் பிறந்த நாள் யாரு
சரவணன் கண்ணா, உங்களுக்கும் ஜேசு சுந்தரமாறன், அவர் பேரை உச்சரிக்கிறதுல பல பேருக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கு. ஒரு பேரை வச்சிருக்கலாம், 3 பேரை வச்சிருக்காரு. அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் ஜேசு சுந்தரமாறன் அவர் பேசும்போது சொன்னார், நல்லா இருக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இதை பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு 2 வார்த்தை அவர்கிட்ட இருந்து ரொம்ப பலம் வாய்ந்தது. ஒன்று கனவு, கனவு காணுங்கள் அப்படின்னு. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை தூங்காமல் வைத்திருப்பதே கனவுன்னாரு. அடுத்தது மரணம் அப்படின்றதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். உங்கள் மூச்சு விடாமல் இருப்பதல்ல மரணம், முயற்சிக்காமல் இருப்பதே மரணம் அப்படின்னாரு. ஸோ அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு உங்கள் பிறந்த வாழ்த்துக்கள் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு. மற்றும் பின்னூட்டத்தில் கொடுத்த அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும், அதில் எங்கே ராமச்சந்திரன் ஐயோட பாட்டு மிஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். அது விஜயகுமாரி அம்மா அது சொன்னாங்க, உடனே அவர்கிட்ட இருந்தும் அந்த பாட்டும் வந்துடுச்சு. மற்றும் ஒவ்வொருத்தருமே ஜோதி அழகாக இவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு பாடினாங்க, அவங்களுக்கும். விந்திய கௌரி அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்களே, இதுதான் ஒரு டீச்சரோடைய பணி. ஸோ எதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வார்த்தைகள், ஒரு கருத்துக்கள் எங்கேயாவது கிடைக்குமா, அதை நான் என் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேடல் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த தேடல், அதுதான் அவங்கக்கிட்டேருந்து கிடைச்ச விஷயம். ஸோ நன்றிகள். அப்புறம் சசிகலா அம்மா சொன்னாங்க, உங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், நான்லாம் ஃப்ரீயாக இருக்கவேன். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பிஸி அப்படிம்பாங்க. நான் கிளாஸில் இருந்தேன்னா அப்போ ஃபோனு ரிங் போகும், அவ்வளோதான், அது சைலண்டில் இருக்குல்ல, அதனால் அது எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காலுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு எந்த வகையிலையும் அது டிஸ்டர்ப் ஆகாது. இனி நேரங்காலம் பார்க்கவே தேவையில்லை, எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அந்த நேரம் நான் அட்டன் பண்ணலைன்னா அடுத்த நிமிஷம் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவேன். என் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அழகாக அதற்கு கவனிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுடைய காலை நேரத்தை இதுக்காக. அதுவும் அர்த்தனாரி ஐயா போன்ற பேராசிரியர்கள் அவர்கள்லாம் நேரத்தை இதுக்கு ஒதுக்குறாங்க, கவனிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த மாதத்தில் அடுத்த ஒரு தலைப்பில் நான் நினைவாற்றல் பற்றி தான் கொடுக்கணும்னு ஆரம்பத்தில் நினச்சேன். பட் எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் ஹெவியாக போயிட வேண்டாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வரலாமே அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு கோல் செட்டிங்கும் அடுத்தது நம்பிக்கைன்னு ஆரம்பித்து அப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக அதுக்கப்புறம் நம்மளோட பிரெயின், மைண்டு, நம்மளோட கான்சன்ட்ரேஷன், ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, டெம்பரரி மெமரின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக பின்னால் நாம் பார்க்கலாம். நிறைய நேரங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. அதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசியார் மாமா அவர்கள் மைக்கு அன்மியூட்ல இருக்கு, பேசுறீங்களா? நன்றி, அன்மியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். மிக்க நன்றிங்கய்யா. நிச்சயமா இன்றைக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த தலைப்புல இன்றைக்கு பேசுனீங்க. நேர்மறையான நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம்னு இன்றைக்கு நடந்த நிகழ்வுலயே நமக்கு தெரியும். நம்ம அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இத்தனை மக்கள் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாக சரித்திரம் படிக்க முடியும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் வந்திருக்கும் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. சசிகலா அம்மா அவர்கள் மூவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு ஐயாவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.
ராமச்சந்திரன் ஐயாவும் பிறந்தநாள் வாழ்த்து, பவளமணிமா எல்லோருமே பிறந்தநாள் வாழ்த்துக்களும். அனைவருமே ரிஷிகேஷன் ஐயாவுடைய உரைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பவுலின் அவர்களும் பகிர்ந்திருந்தாங்க. பவுலின் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் பவுலின், கலாபம், சங்கர்வேல், பவளமணிமா, ராம்ஜி ஐயா, இசக்கி ஐயா அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சரித்திரம் படைத்தவர்கள் என்ற தலைப்பில் கருடோசா ஐயா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.